என்னம்மா ஷாக் ஆயிட்டியோ? நீங்க இன்னும் என்ன பண்றீங்க? நீ தானே என்னைய பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்ன, அதான் வந்தேன். ஏங்க அதுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்கலாம்ல. இப்படி வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஐயா யாராவது பார்த்தா பிரச்சனையாயிர போகுது. நீங்க முத கிளம்புங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. காரெல்லாம் தள்ளி நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கேன். யாரும் பார்க்காதப்ப தான் ஜன்னலோடு எகிரி குதிச்சு உள்ள வந்தேன். எது ஜன்னல் பக்கமா வந்தியலா? ஏங்க எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்குறியா கௌதம்? ஐயா வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அவளுக்கு கதை முடிஞ்சுட்டு வந்தால. நீங்கள் முத கிளம்புங்க இங்கேருந்து. ஏட்டி காலையிலேருந்து நான் ஒழுங்காக பேசலைன்னு சொல்லிட்டு நீ தானே மெசேஜில் திட்டிட்டு இருந்த. வேற என்னைய பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் எனக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்ததா, உன்னைய பார்க்கணுன்னு தோணுச்சு. இருந்தாலும் கிளம்பி வந்தேன். வெளியே கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன், வீட்டில் விட மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நானே கிளம்பி வந்தேன். அதுக்காண்டி இப்படியா? நீங்கள் சொல்லியிருந்தா அன்னைக்கு மாதிரி நான் பின்னாடி இந்த மண் ரோடு பக்கமாக கூட வந்திருப்பேன்ல. அது என்னமோ தெரியல, டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்துட்டேன். ஆமாம் நல்ல ஆர்வம் போங்க. சரி முத கிளம்புங்க, நேரமாவது. யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதான். விரட்டாதட்டி, போகிறேன். இப்போ தானே வந்தேன், ஒரு 2 நிமிஷமாவது நின்று பேசவுடா. ஐயே நின்று பேசுகிற அளவுக்குலாம் இப்போ நேரம் இல்லைங்க. நீங்கள் கிளம்புங்க. ஏய் அம்மா, என்னான்னு பயப்படியா இவ? அப்புறம் ஏன் காலையிலேருந்து நான் பேசலன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம் கேட்டேன். இத்தனை நாள் நீங்கள் இப்படி பண்ணதில்லைல்ல. ஃபஸ்ட் டைம் இப்படி பேசாமல் இருந்தியலா? அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன். ஆமாம் நீங்கள் ஏன் பேசலை காலையிலேருந்து? அதான் சொன்னேன் இல்லட்டே, காலையில் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையாக வெளியே போகிறேன், மதியம் வந்துடுவேன்னு சொல்லி. கொஞ்சம் மழையாக இருந்தது மத்தியானம். வேலையை முடிச்சுட்டு வேறு நேரம் ஆயிட்டு வேறு வீட்டுக்கு போய் அப்படியே படுத்து உறங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா அனுக்கா அப்பா அம்மாலாம் வந்திருந்தாவெல்லாம். அந்தால மாமாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதாக இருந்தது. அவர்கிட்ட பேசிட்டு வர லேட் ஆகிட்டு. ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல, நான் வீட்டுக்கு போயிட்டேன், அனுக்கு அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, அதான் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி. நான் மலைக்குள்ளே நினச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுமா. அதான் உனக்கு சிக்னலும் கிடச்சிருக்காது. வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டு தான் தூங்கினேன். வரும்போது தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன். வர வழியில் தான் உன் மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் நான். அதான் இருந்தாலும் சரி வீட்டுக்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எட்டி கோவப்படாதட்டி. ஆமாம் நீங்கள் செய்த வேலைக்கு கோவப்படாமல் வேற கொஞ்சமாக செய்வாங்க. கொஞ்ச நாளும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீ தான் செய்ய மாட்டேங்கிய, விரட்டி விட்டுட்டே கிடைக்கிய. ஐயே நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. எங்கள் வீட்டில் உள்ளவள் யாராவது பார்த்தாவன்னா அவ்வளோதான். சரி போகிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? வேற என்ன வாங்குறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் வந்துட்டேன்னா, சரி ஏதாவது சாக்லேட்டாவது வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் ஆயிடணுமோ? ஏ இன்னும் கோவம் குறையிலையோ உனக்கு? என்னம்மா இப்போ நான் காலைல விழட்டுமா? காலையே விழ வேண்டாம், கையிலேயே விழ வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. யாருன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தாவ அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும் சொல்லிட்டேன். சரி இந்தா போகிறேன், சாக்லேட்டை வாங்கிக்க. என்ன சிரிப்பு? அது ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இருந்தியா, அதான் கொஞ்சம் சிரிச்சிட்டேன். இப்போ ஒருத்தர் என்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு தான் இங்கேருந்து போக போகிறாருன்னு நினைக்கேன். மறுபடியும் சிரிக்கிய? சரிம்மா நான் கிளம்பிய. நீ இந்த சாக்லேட்டையாவது சாப்பிட்டுட்டு உறங்க. எப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும். நீங்கள் மட்டும் சாப்பிட்டியாலோ? இல்லை, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுவேன். சரி சரி கொஞ்சமாவது சிரியா. நான் கோவமாக இருக்கேன், இப்போல்லாம் சிரிக்க மாட்டேன். அப்படியா? சரிங்க மேடம், நீங்கள் சிரிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே நிற்கேன். என்ன கௌதம்? அப்போ சரி. சரிண்ணா எப்படி டக்குன்னு சிரிப்பு வருமா? அப்போ நான் இங்கேயே இருக்கேன். எப்பா முட்டைக்கண்ணி, கண்ணு நோண்டிடுவேன் பார்த்துக்க. சும்மா முறைச்சிட்டே இருந்தீங்கன்னா சிரி ஒழுங்கா. முட்டை கண்ணியா? வேற இப்படி நின்று முறைச்சிட்டே இருந்தா வேற என்ன சொல்லுவாங்க? இந்த பாருங்க கௌதம், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கியே சொல்லிட்டேன். என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறிய? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா. ஐயோ என்னைய அடிச்சு கிடிச்சு விடாதீங்க, நான் இந்த ஓடிடியேன். ஒரே கிண்டலா போயிட்டுன்னு இனிய பார்த்தா உங்களுக்கு. சே என்ன ஒரு குட்டி ஆட்டோ போக மாதிரி நிக்கல. உன்னைய பார்த்தாலே பயந்து வருதுமா. நான் லாஸ்ட்டாக ஒருக்கா பொறுமையாக சொல்லியே ஒழுங்கா ஓடிடுங்க சொல்லிட்டேன். சரி நான் கிளம்பியேன். நான் போனதுக்கு பிறவாது கொஞ்சமாவது சரி. அப்புறம் தாத்தாவோட நினைவு நாளுக்கு அங்கே கல்லறைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாவன்னு சொன்னில்ல, நீ எத்தனை மணிக்கு வாரியன்னு டைம் மட்டும் கொஞ்சம் சொல்லுன்னா எனக்கு. எதுக்கு சொல்லு, அது மட்டும் போதும் சரியா? சரி கொண்டு போய் சாப்பிட்டு, இல்லை இந்த சாக்லேட்டையாவது சாப்பிட்டுட்டு உறங்கு. வெறும் வயிற்றோட படுக்காத என்ன? சரிம்மா கோவப்படாத என்ன? நான் கிளம்பியேன். இனிமேல் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது சரியா? சரி கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணியேன். சரிண்ணா, சாப்பிட்டு வருங்க. பாய். பாய். உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே, உண்ணாமல் உறங்காமல்
லட்சுமி, என்னங்க? எதுக்குலாம் இங்கே உட்காந்துட்டு இருக்க? நம்ம அவளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஏதோ பையன் ஒருத்தன் இன்னைக்கு பார்க்க கடைக்கு போறேன்னு சொல்லியிருந்தோம்ல, வந்தானாமா? கேட்டேங்க, ஃபோன் அடித்தேன். அவள் ஃபோனே எடுக்கல. நடுவில் ஒரு கை எடுத்து வேலையாக இருக்கேம்மா, கொஞ்சம் ஆட்கள் இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்காவ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கேன்னு சொல்லி வச்சுட்டா. வேற இப்போ போட்டாலும் நான் வீட்டுக்கு வந்துட்டே வந்து பேசிக்கிடலாம், வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு நடக்கா. அதான் வரட்டும்னு உட்காந்துருக்கேன் இங்கேயே. அம்மா, யாரு கூட்டிட்டு வர? காத்துதாவே கூட்டிட்டு வரான். ஆமாங்க, அந்த பையிலும் காலையிலேயே வெளியே போனவன். இந்த ஆஃபீஸில் எப்போ போய் பார்ட்னராக சேர்ந்தாலும் வீடு தங்க மாட்டேங்கான். ஒரே வேலைன்னு சுற்றிட்டு நடக்கான் பாவம். காலையில் போனவன் இப்போ தான் வாரான் வீட்டுக்கு. சரி, வியாழனா அப்படி இப்படி இருக்குதான் செய்யும், விடு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பார்த்து பத்திரமா வந்தா போதும். அவ வரட்டும், வருவா. அதாங்க, இப்படி இவ கடந்து கஷ்டப்படியதுக்கு அழகாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாக வீட்டில் கிடக்கலாம். அதை சொன்னால் கேட்க மாட்டேக்கா. நான் யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன், நானே சம்பாதிச்சு என் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்கா. சரி, அதான் ஒரு கடை வச்சிருக்கே, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை, நான் இன்னொரு பிரான்ச்சாவது ஓப்பன் பண்ணிட்டு தான் கல்யாணம் முடிப்பேன் நிற்கா. அதில் என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா? அவளுக்கு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் தன்னால் நடக்கும். மற்ற பிள்ளைகள் மாதிரி எனக்கு அவ்வளோ நகை போட்டு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடு, கார் வாங்கி கொடு, ஃப்ளைட் வாங்கி கொடுன்னா கேட்கா. நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும், என்னைய கொஞ்ச நாள் விடுங்க தானே சொல்லியா? அவள் போக்கில் விடு, கொஞ்ச நாள் நிம்மதியாக கிடக்கட்டும். ஆமாம், அப்படியே விட்டு வச்சுட்டு நடந்தீங்கன்னா அவள் போக்குக்கு அவள் அவையாராக தான் போக வேண்டியிருக்கும். ஏம் டி, ஏம் அவளுக்கு என்ன குறை? அவையார போகணும். அவளை கெட்டுக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் பத்துக்கு. ஆமாம், நீங்கள் தான் மெச்சுக்கணும் உங்கள் மவளை. அவள் எந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அடக்கா. நானே வயசு கூடிக்கிட்டே போகுது, இப்படியே போனால் என்ன செய்யன்னு பயந்துட்டு அடக்கேன். இவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதானே வேற நம்ம கார்த்திக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியும். ரெண்டும் இப்படியே கிடந்தாவுன்னா என்ன செய்ய முடியும்? ஊரில் உள்ளவெல்லாம் இப்பயே பேச ஆரம்பிச்சுட்டாவ. நல்லா தானே சம்பாதிக்காம வீட்டில் அவ்வளோ ஏன் இன்னும் ஒருத்தருக்கு கூட கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி. ஊருக்குள்ள 1000 பேசி நடப்பாளுவ, அதையெல்லாமா காதில் போட்டுட்டு நடப்ப. விடு விடு. என்ன இங்கே பஞ்சாயத்து நடந்துட்டு அடக்கோ? ஏன்னா உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூட இன்னும் கொஞ்சம் ஆள் வேணுனாலும் போட்டுக்கோ, நேரத்துக்கு வீடு வந்து சேருன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? மணி 10 தாடுது, இதான் வர நேரமா உனக்கு? எம்மா, அவன் ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்புன்னு வச்சுருக்கவன் நைட்டுக்கு வீட்டுக்கே போக மாட்டான். அவ்வளோ வேலை கிடக்குவாங்க. நைட் நேரத்தில் தான் இப்போ உள்ளலாம் சாப்பிட வராங்க. நான் கடையை அடைச்சிட்டு வந்திருக்கேன்னா நீ சந்தோஷம்தான் படணும். ஆமாம், உனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்க, நீ என்னடானா அதுக்கு நினச்சி நான் சந்தோஷப்படணும்னு சொல்லியா? மக்களே வாமா, எப்படி வேலைலாம் நல்லா போச்சா? அதெல்லாம் நல்லா போச்சுப்பா. அண்ணன் எங்க ஒத்திலியா வந்த? இல்லை அண்ணன் வண்டி நிறுத்திட்டு வாரான். எட்டி, எது ஒரு பையன் இன்னைக்கு நீ பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தோம்ல, யாராவது வந்து ஏதாவது பேசினாவளா? ஐயே, நம்மளும் வேண்டான்னு சொல்லிட்டோம், அந்த பையனும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அம்மா கோவப்படுவாங்களே. நம்ம மேலே கோவப்படியது இல்லாமல் அந்த பையன் மேலேயும் கோவப்படுவாங்க. அவங்க வீட்டில் உள்ளவள்கிட்டையும் ஃபோன் பண்ணி சண்டை போடுவாங்க. உங்கள் மவனுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு என் மவளை பார்க்க வர சொன்னியே அது இதுன்னு சொல்லி. எதுக்கு? பாவம், ஏற்கனவே நம்மளே கடையில் வச்சு நல்லா கிண்டல் பண்ணி விட்டுட்டோம் பாவம். அந்த பையன் இன்னும் 2 எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு பேசாமல் யாரும் வரலன்னு சொல்லிடுவோம். ஆமாம், வரலன்னு சொல்லிட்டா சரி, யாரும் ஆள் மாற்றி பேசியிருக்கவ போல அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னென்னையோ போட்டோம், வரலான்னு சொல்லுவோம். ஏட்டி, என்ன நான் பாட்டு கேட்டு நடக்க, நீ என் தலையை குனிஞ்சு என்ன யோசிச்சு நடக்க? ஐயே அம்மா, நீ சொன்னது இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஆனால் நீ சொன்ன மாதிரி யாரும் வரலையம்மா கடைக்கு. நானும் பார்த்தேன், இன்னைக்கு யாரும் புதுசாக வந்து என்னை கேட்டு என்கிட்ட பேசின மாதிரி யாரும் வரலையே. என்னெல்லாம் சொல்லியா? அவங்க அம்மா இன்னைக்கு என் மவன் போவான் அவங்க மவளை பார்க்கறதுக்குன்னு தானே சொன்னாவ. ஒரு 8 மணிக்கு மேலே கூட ஃபோன் அடிச்சு இப்போ போயிடுவான்னு சொன்னாவளே. என்னவோ தெரியலையம்மா, கடைக்கிற ஏதாவது மாறி போயிருப்பாவளோ என்னவோ இருக்கும். என்ற கடைக்கு யாரும் என் பேரை கேட்டு வரலையம்மா. ஐயா அப்படியா? ஐயோ, மாறி போய் வேறு எதுவும் பொண்ணை பார்த்துருப்பாவளோ, அதான் இன்னும் ஃபோனுக்குன்னு ஒன்றும் அடிக்கலையா? என்னன்னு தெரியலையே. தெரியலம்மா, ஆனால் இன்னைக்கு யாரும் என்னையே கேட்டு வரலை. சரி மக்களே, நீ உள்ளே போமா, போய் கை கால்லாம் அலம்பிட்டு குளிக்கணும்னா குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. வந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட விட்டுட்டு வாசல்லையே வச்சு எல்லா கேள்வியும் கேட்டு நடப்பான். இல்லைப்பா, எனக்கு பசிக்கல, நான் கடையிலே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் உறங்கியேன். எட்டி, உண்மையாகவே சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி, அப்போ போய் உறங்கு போ. ஏங்க, உண்மையாகவே அந்த பையன் கடைக்கிட மாறி போயிருப்பானோ? எனக்கு எப்படி டீ தெரியும்? அவங்களும் அம்மாவை தான் கேட்கணும், அந்த பையனுக்கு அம்மாவை. உங்கள் அம்மாவை எந்த கடைக்கு போனால் என்னன்னு தெரியல, என் மாவளை கேட்டால் வரலன்னு சொல்லியானேன்னு சொல்லி. ஆமாம், என்ன இப்போ மணி ஆகிட்டு, நாளைக்கு தான் ஒருக்கா ஃபோன் அடித்து பார்க்கணும். இல்லை, நீயே சும்மா ஃபோனெல்லாம் அடிச்சுட்டு அடக்காத. பொண்ணு வேணும்னா அவங்க தான் வந்து கேட்கணும். வேற நீயா ஃபோன் அடிச்சுட்டு இடந்தேன்னா இவங்க ஏன் அவங்களாம் வராதுன்னு சொல்லி ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க. பொண்ணுக்கு ஏதாவது குறைகிற இருக்கா, இல்லை நகை நட்டு எதுவும் போட முடியாதா அப்படி இப்படின்னு. அதனால நீயா சும்மாலாம் ஃபோன் அடிச்சுட்டு அடக்காத. இந்த இடம் இல்லைன்னா வேற இடம் பார்த்துக்கிட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு நீ இப்படி கடந்து தவச்சிட்டு எடுக்க? வேற 1000 இடம் வரும், நல்ல சம்மந்தமாக கூட. உங்க மாவை ஒத்துக்கிடணும்ல, அதுதானே இங்கே மாங்கொம்பா கிடக்கு. சரி அதெல்லாம் ஒத்துப்பா, போ.
என்ன 2 ரூபா இங்கே நின்று என்ன கூட்டணி போட்டு அடக்கியா? ஏல என்னதாம்ல உனக்கு பிரச்சனை? காலையில் போனவன் இப்போ வர நேரமா இது? இந்த ஆஃபீஸில் என்னைக்கு சேர்ந்தியோ அப்போலேருந்து வீடு தங்க மாட்டேங்க நீ. ஏம்மா நான் என்ன இப்போ ஸ்டாஃபாவாக போய் சேர்ந்துருக்கேன், பார்ட்னரெல்லாம் சேர்ந்துருக்கேன். கொஞ்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறதுனால கொஞ்சம் வேலை இருக்கும் தாம்மா கொஞ்ச நாளுக்கு. இன்னும் கொஞ்சம் கம்பெனி டெவலப் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். என்னமோ சொல்லிய எங்களுக்கு எதுவும் விளங்காதுங்கிறதுக்காண்டி நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு நடக்க. சரி பார்ப்போம். சரி சரி விடுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா 2 ரூபா? நாங்கள் சாப்பிட்டோம்ல, நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா சாப்பிட்டு. இல்லைப்பா எனக்கு இப்போ எதுவும் பசி எடுக்கல, நான் பிறகு சாப்பிட்டுக்கிடியா? ஏல உனக்கு என்ன? எனக்கு என்ன, ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு இப்போ ஒன்றும் பசிக்கிடல, நான் போய் உறங்கியேன். என்ன இந்த பிள்ளைகள் வர வர இப்படி கழுவியா போயிட்டு அடக்குவ? இல்லை ஏம்ல? வேற என்ன சொல்ல முடியும்? சோறே திங்க மாட்டேக்குவ, ரெண்டும் வீடும் தங்க மாட்டேங்குதுவ. என்னதான் நினைச்சிட்டு அடக்காவும் தெரியல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க 2 விளக்கு மாத்தாலே நான் வச்சு வாங்கியானா இல்லையான்னு. ஏதோ தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகள் கட்டி கொடுக்குற வயசாயிட்டேன்னு பார்த்துட்டு அடக்கேன். இல்லைன்னா நான் இந்நேரம் வச்சு வாங்குன்னு வாங்கியிருப்பேன் பார்த்துக்குங்க. இல்லை வயசு பிள்ளைகள் இப்படி அடிச்சு கிடிச்சப்படாத. அதான் இவங்களுமே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடியாவில்ல, அப்புறம் என்ன? ஆமாம் இதான் வர நேரமா மணி 10 தாண்டுது. சரி என்னமோ வேலைன்னா அப்படி இப்படி இருக்குதுன்னு செய்யும், அதுக்கெல்லாமா இப்படி கோவப்படுவேன்? போய் சாப்பாடு எடுத்து வை, நம்மள 2 பேரும் சாப்பிட்டுட்டு உறங்குவோம். சரி வாங்க, நம்ம தான் பிள்ளைகள் வரும்னு காத்துட்டு அடக்கும். அந்த பிள்ளைகள் 2 வெளியே சாப்பிட்டுட்டேன்னு போதுவேன். சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு போறாவ, சாப்பிட்டாவெல்லாம் இல்லையான்னு யாருக்கு தெரியும்? வேற இதுக்கு மேலே கேட்டாலும் அவ்வளவும் கத்தும். சரி என்னமோ வா. சரி போவோங்க. ஐயா சந்தோஷ், என்னம்மா? எப்பயா வந்து சத்தமே கேட்கல. இப்பதாம்மா வந்தேன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாரியா? இல்லைம்மா நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு வேண்டாம். ஏயா? இப்போ பசி ஒன்றும் எடுக்கலம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்க அந்த பிள்ளைய பார்க்க போனியா? அங்கேயா சாப்பிட்டுட்டு வந்த? ஐயோ அம்மா அந்த பிள்ளைய பற்றி கேட்காலே. இப்போ என்ன சொல்லியது? நம்மளும் வேணான்ட்டு அந்த பிள்ளையும் வேணான்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னால் திட்டுவாளே. நம்மளைய மட்டும் திட்டுறது இல்லாமல் அந்த பிள்ளை வீட்லேயும் ஃபோன் பண்ணி சண்டை போடுவான். உங்கள் பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கே அவனை வர சொன்னீங்கன்னு சொல்லி. இப்போ என்ன செய்ய? சரி நம்ம ஏதோ கடை மாறி போயிட்டுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். வேற என்ன சொல்ல முடியும்? பாவம் அந்த பிள்ளையும் அவங்க திட்டு வாங்கிட்டு அடக்கும் நம்மளால. இருக்கட்டும். என்னையா யோசிக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் போனேன் அந்த கடையில், அந்த பிள்ளை பேர் ஆஷா, அவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்படி யாரும் இங்கே இல்லை, நீங்கள் வேறு எதுவும் கடை மாறிக்கிட்டே வந்துட்டீங்களோ என்னவோன்னு சொல்லி கேட்டாவ. ஐயே என்னையா சொல்லிய? அட்ரஸ் கரெக்டாக தானே உனக்கு நான் அனுப்புனேன். நானும் நீ அனுப்பின அட்ரஸுக்கு தாம்மா போனேன். வேற நான் போகும்போது அந்த பிள்ளை அங்கே இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் நான் போகும்போது அந்த இடத்துல அந்த பேரில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாவ. இல்லை நான் தான் கடைக்கிட்ட மாறி போயிட்டேனா என்னன்னு தெரியல. ஐயா அப்படியா? அதான் அந்த பிள்ளை வீட்டில் இருந்தும் இன்னும் எதுவும் ஃபோன் அடிக்கல போல இருக்கு. சரி அப்போ தெரியலம்மா, இருக்கலாம். சரி அப்போ நானே நாளைக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கேன். ஏம்மா? வேற பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க அவங்களாம் சும்மா ஃபோன் அடிச்சுட்டு எடுப்பாவ. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் பொண்ணு கேட்கணும். நீ வீட்டுக்கு வானாலும் வரமாட்டேன்ற. அந்தாலும் உன்னைய கடைக்கு போய் பாருன்னு சொன்னால் இப்போ கடை மாறி போயிட்டேன்னு சொல்லிய. அதான் இருந்தாலும் ஒன்று நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்த சொல்லணும். இல்லை அந்த லொக்கேஷனை கரெக்டாக அந்த பொண்ணுகிட்டயே சொல்லி அவன் நம்பர் வாங்கினா ஷேர் பண்ண சொல்ல பார்க்கேன் நான். அந்த பிள்ளை அவன் நம்பர்லேருந்தே லொக்கேஷன் அனுப்புனா அதை பார்த்தனால நீ போயிடுவல்ல. அதுக்காண்டி தான் நான் பேசி பார்த்துட்டு என்னன்னு சொல்லியே என்னையா. ஐயோ வேற எதுவும் நினச்சிக்கிட்டு போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவையா. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா, நல்ல தங்கமான பிள்ளை, பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருக்கும். குணமும் நல்ல குணம். இந்த வயசுல என்ன பொறுப்பாக இருந்து அந்த கடையை பார்த்துக்கிட்டியா தெரியுமா? நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த கடைக்கு நீ போயிருக்கியோ அப்போ? ஆமாய்யா போயிருக்கேன். இந்த குழு மீட்டிங்கு எப்பயாவது எங்கன்னா போயிட்டு வரும்போது அப்போ போகிற பழக்கம் உண்டு. ஓ சரிம்மா. சரி அப்போ நீ ரெஸ்ட் எடு. நான் காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே அவங்கள அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அந்த பிள்ளை நம்பரை கேட்டு பார்க்கேன். அப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவேன் என்னையா. ஐயாமா ஏலா நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா இப்படி கையை கட்டுற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நடந்தா வர எப்போ கல்யாணம் பண்ணியே தான் இருக்க. உன்னை விட சின்ன பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு இருக்குவ. நீ என்னடானா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு நடக்கா. ஐயோ இப்போ என்ன கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கம்மா. சரி நான் காலையில் ஃபோனை போட்டு பேச தான் போகிறேன். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி எதை கேளு ஒழுங்கா. வேற நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கல. அந்தாலும் என்னையும் மறந்துட்டு சொல்லிட்டேன். எங்கனையாவது போயிருவேன். நான் ஏற்கனவே முக்காடு போட்டு தான் கிடக்கேன். அந்த முக்காடோட எங்கனையாவது போயிருவேன் அப்படியே. சே இந்த வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கா? ஒரு மனுஷன் அவன் மனசுல என்ன நினைக்கா, எதுக்கு வேண்டாம்னு சொல்லியான்னு எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேக்காவ. ஏன் தான் இப்படி பண்றாவனே தெரிய மாட்டேக்குமா. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லா வெறப்பா இருக்கிறிய. ஏதோ போலீஸு மிலிட்ரின்ற மாதிரி கொஞ்சம் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கிறிய. பொண்ணு பக்கம் வர மாதிரியே வந்திருக்கிறிய. ஏய் போத நிறுத்து சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு அடக்க. நீங்க தானே கேட்டியா என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி, அதான் சொன்னேன். உனக்கெல்லாம் வாய் கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. இங்க பாருங்க சார். அம்மா உங்க பேர் என்ன? எம்மா வந்து ஒரு சண்டையை போட்டுட்டு தான் பிறகு பேரையே கேட்பா போல இருக்கு.
விளையாட்டுத்தனமா இருக்கு. இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லா படபடன்னு பேசிக்கிட்டு மனசுல எதையும் வைக்காம நல்லா சின்ன பிள்ளை மாதிரி சுத்திட்டு திரியா பாவம். பார்க்க பாம்போல இருக்கு. ஆனா வாயை திறந்தா ஐயய்ய என்னன்னு சண்டைக்கு வாரா. இப்படி இருக்கிறதுனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா கொண்டு வந்திருக்காளோ என்னவோ தெரியலம்மா. ஆள் பார்க்க நல்லா குரங்கு கணக்காக இருந்தாலும் நல்ல பையலாக தான் தெரியும். என்ன கொஞ்சம் பேசி பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த பையனும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியான். அவனுக்கு எதுவும் கனவு இருக்குமோ, இல்லை லவ் ஃபெயிலியராக இருக்குமா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, என்னன்னு தெரியலையே. பேசாமல் எப்படியும் நம்ம வீட்டில் அந்த பையலை கட்டி வைக்கணும்னு பார்க்காவ. அப்படி இவன் இல்லைனாலும் வேறு யாரையாவது பார்த்தாவது கட்டி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம அந்த பையன்கிட்டே சொல்லி ஒரு 6 மாதம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழித்து நிச்சயத்தை கல்யாணத்தெல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு வீட்டில் 2 பேர் வீட்லேயும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிடுவோமா. அந்த 6 மாதத்தில் அவனை பிடிச்சிருந்தா அவனுக்கும் என்னைய பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணிக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்தால விட்டுட்டு வேலையை பார்க்கலாம்ல. ஏன்னா இந்த அம்மா இந்த ஆள் இல்லைன்னா இன்னொருத்தனி எவனையாவது கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டு அடப்பான். அதுக்கு அவன்கிட்டயே ஹெல்ப்பை கேட்கலாம் பார்த்தியா. இருந்தாலும் அந்த பையன் இதுக்கு மேலே நான் எங்கே போய் தேட. நம்ம பேசின வச்சுட்டு அவன் கடை பக்கம் இதுக்கு மேலே வருவானா இல்லையான்னு கூட தெரியல. என்னன்னு சொல்லது என்னமோ போ பார்ப்போம். நேரில் இதுக்கு மேலே பார்த்தா அவன்கிட்ட பேசி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணியதுன்னு பார்ப்போம். என்ன அந்த மனுஷன் நேற்று அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படியே கிடக்காரு. ஏங்க ஏங்க சொல்லு அஞ்சலி. ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நேற்று அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறீங்க. அப்படி அந்த கௌதம் கிட்ட என்ன தான் பேசிட்டு வந்தியா? என்ன எதுவும் உங்கள் மாவளை கட்டிக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லி சத்தம் போட்டானா உங்களை? இவகிட்ட சொன்னா இவ எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்லாதியேன்னு தான் சொல்லுவா. நான் சொல்லாட்டி அந்த பையன் சாட்சியை கூட்டிகிட்டு வந்து சொல்லியேன்னு சொல்லிட்டோம்ல. வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம பண்ண பாவத்தை எங்கேயாவது தீர்த்து தானே ஆகணும். இல்லைன்னா நம்ம பிள்ளை தலையில் தான் விடியும். அந்த பாவத்துக்கு காரணமாக தான் என்னவோ இப்போ என் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. இதுக்கு மேலேயும் இதை ஏற்றிட்டு தெரியக்கூடாது. எப்படியாவது நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் போட்டு உடச்சிடணும். இவர்கிட்ட சொன்னால் இவன் வேணான்னு தான் சொல்லுவாள். அந்த இவள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிடுவோம். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு கிடக்கு, நீங்கள் குனிஞ்சு என்னமோ யோசிக்கிறியா, வேற நிம்மதி என்னையே பார்க்குறியா என்னதான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி. கொஞ்சம் தலைவலியாக இருந்ததா, அதான் என்ன செய்யன்னு பார்த்துட்டு கிடந்தேன். எங்க உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஏன்னா நேற்று அங்கேருந்து வந்ததுலேருந்தே நீங்கள் இப்படி தான் கிடக்குறீங்க. அந்த பையன் ஏதாவது பேசினானா சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியே நான். ஐயா கௌதம்லாம் எதுவும் இனியும் சொல்லலாமா? அவன் சும்மா ஏதோ பிஸ்னஸ் விஷயம் பற்றி என்கிட்ட பேசிட்டு இடனான், வேற ஒன்றும் இல்லை. சரி நீ அந்த காஃபியை கொடு, கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னா காஃபியை குடிக்க. சரி இந்தாங்க. இல்லை நான் கொஞ்சம் இஞ்சி எதுவும் தட்டி போட்டு கொண்டு வரட்டுமா காஃபியில்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை வேண்டாம், இதுவே போதும். சரி இந்தாங்க. ஆமாம் ஏங்க, அந்த அஞ்சலியோட அப்பாவுக்கு நினைவு நாள்னா அந்த அவங்க போகிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்க போனாலே அந்த ஆள் சத்தம் போடுவான். இந்த கௌதம் எதுக்கு நம்மளையும் வர சொல்லியா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏதோ வான்னு சொல்லியிருக்காவல்ல, போவோம். என்னங்க அவன் வான்னு சொன்னால் நம்ம போய் தான் ஆகணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், வேலையை பாருங்கள். அந்த பையன் தான் நம்ம 2 ரூபா வந்தே ஆகணும்னு சொன்னாம்ல, வேற எப்படி போகாமல் இருக்க முடியும்? அவனை கண்டு இல்லைனாலும் உங்கள் அண்ணனுக்காகவாது போய் தான் ஆகணும். என்ன பெரிய அண்ணன்? ஏன் அவளை அவன் அவனுக்கு கெட்டி வையின்னு சொல்லி அவன் விருப்பம் இல்லாமல் செய்ய மாட்டேன் நிற்கான். நம்ம இதுக்காண்டி போகணுமோ? ஏட்டி இங்கே பேர் தேவையில்லாமல் காலையிலே பேசிட்டு கிடக்க. அதை ஏற்கனவே நான் தலைவலிக்குன்னு சொல்லியேன். இதில் நீ இன்னும் 2 என்னைய டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். ஆமாம் நான் பேசினாதான் இங்கே எல்லாருக்கும் தலைவலிக்கும், எல்லாம் வலிக்கும். ஏம்மா என்னைய கொஞ்ச நேரம் தனியாக விடுமா, என்னால் தலைவலி தாங்க முடியல.